வணக்கம் எனது அருமை உறவுகளே. உவரி வைகாசி விசாகம் திருவிழாவை முன்னிட்டு விசாகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் ஒரு 9 மணி அளவில் ஃபேமிலி மெம்பர்ஸோட கோயிலுக்கு போயிருந்தோம். பயங்கர கூட்டம். சுற்றுப்பட்டு எல்லாமே ஆங்காங்கே கிராமங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. ஐயா ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியை தரிசனம் செய்வதற்காக. இன்றைக்கி வைகாசி விசாகம் என்றால் முருகன் நட்சத்திரம், அதை பிறந்த நாள். அந்த நாளை தான் வைகாசி விசாகமாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாருங்கள், சாலை எங்கும் கடைகளும் திருவிழா கோலம் அழகாக காட்சியளித்து கொண்டிருந்தது. வண்ண வண்ண மலர்களுக்கு தோட்டம், ஃபேன்சி ஸ்டோர், வளையல் கடை, இது தேங்காய் பழக்கடை, கரையெங்கும் அழகாக வீற்றிருந்தது. பக்த ஜனங்கள், பக்த கோடிகள் ஆங்காங்கே சுற்றுப்பட்டு கிராமங்களிலிருந்து வந்திருந்தாங்க. அதாவது நாகர்கோவில், கன்னியாகுமரி, மலையாளம் என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் தான் வருவாங்க. அந்த மாட்டு வண்டியை நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு 10-12 வயசு இருக்கும்போது ஒன்றா எண்ணுவோம். எத்தனை மாட்டு வண்டியில் இப்போ இருக்குது, 150, 200 மாட்டு வண்டின்ட்டு அப்படி எண்ணுவோம். 200, 300ன்ட்டு அப்படி எண்ணுவோம். இப்போ காலங்கள் மாற மாற வாகனங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது. காரு, வேனு, டெம்போ, பஸ்ஸு, மினி வேன் எல்லாம் இப்போ அதில் தான் வர்றாங்க. இது கன்னி விநாயகர் நுழைவாயிலேருந்து உள்ளே வந்தோடனே கன்னி விநாயகரை தொழுதுட்டு தான் என்னப்பன் ஸ்ரீ சுயம்புலிங்க சாமியை தரிசனம் செய்ய போகணும். முதல்ல கடற்கரையில் போய் கால் நனைச்சிட்டு விநாயகரை தொழுதுட்டு தான் அப்பன் சுயம்புலிங்க சாமியை தரிசனம் செல்ல போனோம். பாருங்கள், விழாக்கோலம் அப்படி ஒரு எழில் கொஞ்சம் அழகாக இருந்ததுங்க. வண்ணமய காட்சியாக எங்கே பார்த்தாலும் இருந்தது. கூட்டம் அலைமோதியது. அவ்வளோ அழகு, அவ்வளோ இது. எங்கெங்கு பார்த்தாலும் கூட்டம், இருக்கக்கூட இடம் கிடையாது. அவ்வளோ கூட்டங்க. அந்த விசாகம் அன்றைக்கு லீவ் டைம்னால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இருக்கக்கூட இடம் கிடையாது. அவ்வளோக்குள்ளே கூட்டங்க. கடற்கரையெல்லாம் பயங்கர கூட்டம். இது கொஞ்சம் மாட்டு வண்டி வந்துடுது. ஒரு 10-15 மாட்டு வண்டி கூட இருக்கும். இந்த கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாட்டு வண்டி. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலியாக வருவாங்க அந்த மாட்டு வண்டியில். இந்த மாட்டு வண்டியை கட்டி போட்டு அருகில் சமையல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் முன்னால் பாத்திரம் பண்டங்கள்லாம் கொண்டு கோயிலில் தங்கி பொங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு 3 நாள் தங்கிட்டு பௌர்ணமி குளிச்சுட்டு தீர்த்த நீராடி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. இப்போ எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தோன்னே அன்னதானம், கோயிலில் அன்னதானம், 3 வேளை அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெறுறதுனால அதிகமாக யாருமே பண்ணலை. ஆனாலும் 1-2 பண்ண தான் செஞ்சாங்க. ஐயன் சுயம்புலிங்க சுவாமி உள்ள கோயில் போகிற வழி இது. ஆனால் இது மெயின் வழியை யாருமே விடலை. சுற்றி பயங்கர கியூ மூலமாக தான் எல்லாருமே சாமியை தரிசனம் பண்ண போனாங்க. என் அப்பன் கடம்பவன நாதன் தானாக தோன்றிய சுயம்புலிங்க சுவாமி, அவரின் சந்தனத்தை பூசினாலே நறுமணம். அப்படி ஒரு மனம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த சந்தனத்தில் பூசினாலே தீரும். இது கோபுரம் இப்போ ஒரு அரைவாசி கிட்ட வந்தாச்சு. இன்னும் வெகு சீக்கிரம் கோபுர நிலை முடியும். இதோ பாருங்களேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஐயாவின் ஆலயத்திற்கு உள்ளே சென்று வந்தாள். அருகே சப்பரம். முருகன் இன்று முருகனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால முருகனுக்கு சப்பரம். வள்ளி தெய்வாயானை சமேத தம்பதியரோட நகர்வலம் வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். அவருக்கு இன்றைக்கி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சப்பரத்தை தூக்குறது யார் தெரியுமா? யாதவ வம்சத்தினர் தான் காலங்காலமாக தூக்குவாங்க. மாதந்த கிழமை எல்லாம் இது. தைப்பூசம் அன்று மட்டும் தேரோட்டம் எல்லா ஜனங்களும் அந்த தேர் வடம் பிடிப்பாங்க. பிரதோஷம் அன்றைக்கும் எல்லோரும் சப்பரத்தை தூக்குவாங்க. மற்ற சப்பரங்கள்லாம் இந்த யாதவ வம்சத்தினர் தான் அந்த வழித்தோன்றல் மூலமாகவே அங்கே சப்பரத்தை தூக்குவாங்க. இதுக்கு ஒரு வரலாறே உண்டு. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தானாக தோன்றிய சுயம்புலிங்கம் என் அப்பன் அல்லவா.
எம்பெருமான் முருகப்பெருமான் சப்பரத்தில் பவனி வரும் அழகை பாருங்கள். பக்த வெள்ளம் அலை மோதுகின்றன. நல்ல வண்ணக்கொடை சப்பரத்தோட பவனி வருகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு பவனி வருகிறார். செங்கோல் ஏந்தியபடி எம்பெருமான் முருகப்பெருமான் பவனி வருகிறார். அவரின் அழகை கண்டு மகிழுங்கள் அன்பு பக்த ஜனங்களே, பக்த கோடிகளே. பாருங்களேன், இப்போ அர்ச்சனை பண்ணுறது பாருங்களேன், எவ்வளோ ஜனங்கள் அந்த அர்ச்சனை தட்டு முண்டி அடித்து லைனாக வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க முருகப்பெருமானுக்கு. பார்த்தீங்களா, பக்தர்கள் எப்படி லைனாக நின்று அர்ச்சனை தட்டை சுமந்தபடி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வர்றாங்க. கூட்டம், அப்படி ஒரு கூட்டங்க. ஆனால் கடற்கரை பக்கம் வீடியோ எடுத்தேன், அது வேற ஒரு செல்ல மாட்டிக்கிட்டு பயங்கர கூட்டங்க. கடற்கரையிலையும் கால் ஊன முடியாது, அவ்வளோ கூட்டம். கடற்கரை ஓரமாகத்தானே என் அப்பன் ஸ்ரீ சிவலிங்க சுவாமி வீற்றிருக்கிறார். கன்னியாகுமரி டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மெயின் ரோட்டில்தான் உபரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி இருக்கிறார். ஆனால் இன்று மகர மீனுக்கு காட்சி கொடுக்குறார். மகர மீன் ஒரு தொட்டியில் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு 4 பக்கமும் வாழை நட்டி எடுத்து நல்ல பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மகர மீனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அந்த கோயிலை சுற்றி வளம் வந்து அந்த மகர மீனுக்கு காட்சி கொடுத்துட்டு சிறப்பு பூஜை அலங்காரம்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா தான் நகர்வலம் வருவார் எம்பெருமான் முருகப்பெருமான். எங்கெங்கும் திருவிழா கோலம். அந்த 3 நாட்களும் பயங்கர கூட்டம். 3 நாளும் தங்கி இருந்துட்டு ஐயனை தரிசனம் பண்ணிட்டு தான் சுற்றுப்பட்டு கிராமத்திலலாம் போவாங்க. பார்த்தீங்களா அர்ச்சனை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா. பக்கத்தில் பிரம்மசக்தி அம்மன், முன்னாடி சாமிகள், இசக்கி அம்மன்லாம் இருக்காங்க. ஆலயம் இருக்குது. இந்த பக்கம் வந்து போலீஸ் காவல் போட்டிருக்காங்க. அந்த சுற்றி கோவிலுக்கு பின்னாடி இருந்தால் லைன் போட்டு சுற்றி வந்து தான் உள்ளே போகிறாங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக. தானாக தோன்றிய சுயம்புலிங்கம் அந்த கடம்ப வனநாதனை நீங்களும் தரிசனம் செய்ய வரலாமே. இந்த மகர மீனுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு இன்னும் அர்ச்சனை பண்ண முடியலைங்க, எவ்வளோ நேரமாகிறது. இந்த பக்கம் மட்டுமா 4 புறமும் ஒவ்வொரு இடமும் சப்பரம் நிற்கும்போது அதில் வந்து பக்த ஜனங்கள், பக்த கோடிகள் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பக்கமாக நின்று பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் அந்த சிவலிங்க எம்பெருமான் முருகப்பெருமான் நகர்வலம் வருகிறார். கோவிலில் கூடிய கூட்டங்கள் அலையா கடல் அலையா. கடற்கரையோரம் இருப்பதனால அவ்வளோ இது கடல் அலை போல கூட்டம். எங்கு பார்த்தாலும் திருவிழா கோலம். சாலை எங்கும் ஸ்வீட் கடை, மிட்டாய் கடை. அதை ஏணிப்பிடி மிட்டாய் தாங்க எங்கே பிரசித்தி பெற்றது. எங்கே பார்த்தாலும் இந்த ஏணிப்பிடி மிட்டாய் தான் லைனாக இருக்கும். ஏணிப்பிடி மிட்டாய், பூந்தி, லட்டு, இனிப்பு கரைச்சல் எல்லாமே இங்கே கிடைக்கும். சாமி தரிசனம் முடிஞ்ச உடனே ஊருக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு போவாங்க.
இது முன்புற தோற்றம் தாங்க. ஏன்னா கட் பண்ணி போடலாம். நீங்கள் இந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம், இந்த ஊரின் இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஆலயமா, இவ்வளோ கூட்டமா, நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும்ல. நீங்களும் அடுத்த தடவை வரும்போது விசாகம் அடுத்த தடவை இல்லைங்க, எப்போ வேணாலும் வரலாங்க. சனி பிரதோஷம் பயங்கர கூட்டம் இருக்கும். சனி பிரதோஷம், சனிக்கிழமை, எப்போ வேணாலும் நம்ம ஸ்ரீ சிவலிங்க சாமியை தரிசனம் பண்ணலாங்க. அவருடைய மகிமையை நீங்கள் பாருங்கள். அவருடைய அருளை நீங்களும் பெறலாம். அர்ச்சனை முடிஞ்சோடனே இந்த பக்கம் அர்ச்சனை முடிஞ்சாச்சு, பக்தர்கள்லாம் அர்ச்சனை பண்ணியாச்சு. ஐயா பவனி வருகிறார். எம்பெருமான் முருகப்பெருமான் மகர மீனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக பவனி வருகிறார். பார்த்தீங்களா பக்தர்கள் எப்படி அருமையாக சுமந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா சப்பரத்தை. இதோ மகர மீனுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. அந்த இடத்த 3 முறை வலம் வருகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான். எப்படி அருமையாக வலம் வருகிறார். குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு அந்த தொட்டியில். கண்ணாடி போன்று அருமையாக இருந்துச்சு மீன். பார்க்கவே ஒரு அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த திருவிழாவுக்கு ராட்டின வகைகளே ஏராளமாக வந்திருந்துங்க. கொலம்பஸ்ஸு, கொடராட்டினம், ரங்கராட்டினம், பொருட்காட்சி எல்லாமே வந்திருந்துங்க. கேளிக்கை எல்லாம் இருந்துச்சுங்க. பணம் கற்பண்டி, பணம் கல்கண்டு எல்லாமே வியாபாரம் நடந்தது. திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. காட்சி கொடுக்கிறார். தீபாராதனை நடக்கிறது. மகர மீனுக்கு காட்சி கொடுத்து விட்டு தீபாராதனை நடந்து அடுத்தது நகர்வலம் வருகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான். முதல்ல ஸ்ரீ ஈஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அன்பு சொந்தங்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் அன்பு உறவுகளை இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஓரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வருவீங்க. அன்பு சொந்தங்களே, வணக்கம்.